ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச்சி சாப்பிங். டுடே நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு சொதி ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கும் போது சொதியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 4 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கத்திரிக்காய் வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் சொதி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. இதோட கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் சொதி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.